தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டு அரங்கிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. போதை மருந்து கலாச்சாரத்தை தடுக்க உபாயம் கூறி உரை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். இறுதி காலம் வரை தமிழுக்கு துண்டாற்றியவர் என்றும் புகழார். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுதினம் வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகை அருகே 2000 ஏக்கரில் மழைநீரால் சூழப்பட்ட நெற்பயிர்கள். நெல்லை சேரன் மாதவி அருகே சூறைக்காற்றால் 50,000 வாழை மரங்கள் சேதம். திருத்தணி சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூர், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தொடரும் மழை. விழுப்புரம் அருகே பெண்ணை திமுக பிரமுகர் 6 மாதங்களாக தொடர் பாலியல் வன்கொடுமை என்று புகார். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. ஆசிரியர்களின் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் பேட்டி. அரசை தூற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நெல் அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கால்நடைகளை வளர்க்க விடமாட்டார்கள், பிறகு எதற்கு கால்நடைத்துறை? நெல்லையில் மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் சீமான் கேள்வி. வரத்து குறைவால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மரசந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கு விற்பனை. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்த புகார். புதிய வீடியோ வெளியானது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு குவியும் பக்தர்கள். இந்த சீசனில் முதன்முறையாக பாதுகாப்பு பணியில் அதிவிரைவு படையினர். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் சேர்ப்பு. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் பும்ரா, ஜடேஜா தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 2 நாட்களில் நடந்து முடிந்த ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதலாவது போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டு அரங்கிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. போதை மருந்து கலாச்சாரத்தை தடுக்க உபாயம் கூறி உரை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். இறுதி காலம் வரை தமிழுக்கு துண்டாற்றியவர் என்றும் புகழார். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுதினம் வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல்.
குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகை அருகே 2000 ஏக்கரில் மழைநீரால் சூழப்பட்ட நெற்பயிர்கள். நெல்லை சேரன் மாதவி அருகே சூறைக்காற்றால் 50,000 வாழை மரங்கள் சேதம். திருத்தணி சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூர், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தொடரும் மழை. விழுப்புரம் அருகே பெண்ணை திமுக பிரமுகர் 6 மாதங்களாக தொடர் பாலியல் வன்கொடுமை என்று புகார். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. ஆசிரியர்களின் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேட்டி. அரசை தூற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நெல் அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கால்நடைகளை வளர்க்க விடமாட்டார்கள், பிறகு எதற்கு கால்நடைத்துறை? நெல்லையில் மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் சீமான் கேள்வி. வரத்து குறைவால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மரசந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3,500 ரூபாய்க்கு விற்பனை. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்த புகார். புதிய வீடியோ வெளியானது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு குவியும் பக்தர்கள். இந்த சீசனில் முதன்முறையாக பாதுகாப்பு பணியில் அதிவிரைவு படையினர். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் சேர்ப்பு. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் பும்ரா, ஜடேஜா தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 2 நாட்களில் நடந்து முடிந்த ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதலாவது போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டு அரங்கிற்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. போதை மருந்து கலாச்சாரத்தை தடுக்க உபாயம் கூறி உரை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இறுதி காலம் வரை தமிழுக்கு துண்டாற்றியவர் என்றும் புகழார். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுதினம் வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகை அருகே 2000 ஏக்கரில் மழைநீரால் சூழப்பட்ட நெற்பயிர்கள். நெல்லை சேரன் மாதவி அருகே சூறைக்காற்றால் 50,000 வாழை மரங்கள் சேதம். திருத்தணி சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. வேலூர், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் தொடரும் மழை. விழுப்புரம் அருகே பெண்ணை திமுக பிரமுகர் 6 மாதங்களாக தொடர் பாலியல் வன்கொடுமை என்று புகார். கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை.
ஆசிரியர்களின் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேட்டி. அரசை தூற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நெல் அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கால்நடைகளை வளர்க்க விடமாட்டார்கள், பிறகு எதற்கு கால்நடைத்துறை? நெல்லையில் மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் சீமான் கேள்வி. வரத்து குறைவால் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மரசந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கு விற்பனை. துபாய் விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் விழுந்த புகார். புதிய வீடியோ வெளியானது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தரிசனத்திற்கு குவியும் பக்தர்கள். இந்த சீசனில் முதன்முறையாக பாதுகாப்பு பணியில் அதிவிரைவு படையினர். இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் சேர்ப்பு. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் பும்ரா, ஜடேஜா தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 2 நாட்களில் நடந்து முடிந்த ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதலாவது போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய ஆஸ்திரேலியா.